தமிழ் உள்ளங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இது உங்கள் தம்பி ஸ்டோர் சேனல். ஸோ இன்னைக்கான வீடியோவில் மெயினாக பார்க்க போகிறது என்னன்னா, ரவுண்ட் 3 ஆல் இண்டியா கோட்டாவுடைய ரவுண்ட் 3க்குரிய ப்ரொஃபஷனல் ரிசல்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த ரிசல்ட்டில் நமக்கு வந்து கிட்டத்தட்ட ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் எந்த அளவுக்கு வித்தியாசங்கள் இருந்தது, ரவுண்ட் 3ல எவ்வளோ கட் ஆஃப் ஆனது வந்திருக்கு அப்படின்றத இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம பார்த்துடலாம். ஸோ அதற்கு முன்பாக தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன்ல இருந்து இன்னொரு விஷயம் ஒன்று, ஒரு அப்டேட் ஒன்று கொடுத்துருந்தாங்க, ஒரு நோட்டீஸ் ஒன்று. என்ன அப்படின்னா, 23/10/2025 அன்னைக்கு சாயந்தரம், அதாவது இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் ரெசிக்னேஷனுக்கு டேட் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ரெசிக்னேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி வரைக்கும் நமக்கு டைம் இருக்குது. இதற்குள்ளே ரிசைன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிற மாணவர்கள் தாராளமாக ரிசைன் பண்ணிக்கலாம். ஸோ இதற்கு ரீசனும் வந்து பார்த்தீங்கன்னா, ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் 3 ரிசல்ட்டு 22ஆம் தேதி வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க. அதாவது முன்னாடி நாள் ரிசல்ட் வருது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதுக்கு ரெசிக்னேஷன் டேட்டு ஒரு நாள் தள்ளி கொடுத்துருக்காங்க. ஏன்னா மேபி சில மாணவர்கள் ஆல் இண்டியா கோட்டாவில் வந்து சீட்டு கிடைக்குதா இல்லையான்னு பார்த்துட்டு தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு சீட்டை ரிசைன் பண்ணலாமா இல்லையா அப்படின்றத முடிவு பண்ணலாம். ஸோ அதனால் இந்த ஒரு டேட்டை அவங்க தள்ளி கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல ஒரு விஷயமா பார்க்கப்படுது. ஸோ அதனால் ஆல் இண்டியா கோட்டா ரிசல்ட் வந்த அடுத்த நாள் அப்படின்றது தான் வந்து தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுக்கு ரிசைனிங் டேட்டு, லாஸ்ட் டேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதாவது இன்னைக்கு சாயந்தரம் 5 மணிக்கு. சரிங்களா? இது வரைக்கும் யாராவது ரிசைன் பண்ணலைன்னா ரிசைன் பண்ணுங்க. ஆஃப்டர் இந்த 23ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் ரிசைன் பண்ணீங்கன்னா செக்யூரிட்டி டெபாசிட், அதே நேரத்தில் உங்களோட டியூஷன் ஃபீஸ் எல்லாமே பிடிச்சிருவாங்க. சரிங்களா? சரி, இப்போ வந்து கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜில் ஆல் இண்டியா கோட்டா, கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ் அக்ராஸ் இந்தியாவுக்கு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் காலேஜஸில் ஆல் இண்டியா கோட்டாவில் ரவுண்ட் 3க்கு என்ன கட் ஆஃப் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அன்ரிசர்வ்டு ரவுண்ட் 3ல வந்து அன்ரிசர்வ்டு வந்து 527ல் க்ளோஸ் ஆகிருக்கு. கிட்டத்தட்ட ரவுண்ட் 2க்கும் ரவுண்ட் 3க்கும் வந்து பார்த்தீங்கன்னா 2 மார்க் 1 மார்க் அளவுலாம் வித்தியாசங்கள் இருக்குது, குறைஞ்சி வந்திருக்கு. ஆனால் இதுக்கே வந்து ரவுண்ட் 3க்கு சீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு. நமக்கு தெரியும், சீட் இன்க்ரீஸ் ஆகியுமே பெரிய அளவில் மதிப்பெண்ணானது குறையலை அப்படின்றத நம்ம இங்கே பார்க்க முடியும். அன்ரிசர்வ்டுக்கு 527, இது ரவுண்ட் 2ல 529 இருந்தது, 2 மார்க் குறைஞ்சி வந்திருக்கு. இடபிள்யூஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா 522ல் க்ளோஸ் ஆகிக்கிற ரவுண்ட் 3, பட் ரவுண்ட் 2ல 524 அது இருந்தது. ஓபிசியை பொறுத்த வரைக்கும் 527ல் க்ளோஸ் ஆகிருக்கு. இது ரவுண்ட் 2ல 528, 1 மார்க் தான் வந்து குறைஞ்சி வந்திருக்கு. எஸ்சி கேட்டகரியில் வந்து 441ல் க்ளோஸ் ஆகிருக்கு ரவுண்ட் 3, ரவுண்ட் 2ல 443, இதுலையுமே 2 மார்க் குறைஞ்சி வந்திருக்கு. எஸ்டி கேட்டகரியை பொறுத்த வரைக்கும், ஷெட்யூல் காஸ்ட்டை பொறுத்த வரைக்கும், அதாவது எஸ்டி ட்ரைபை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா 425 ரவுண்ட் 3ல இருக்குது, 429 வந்து ரவுண்ட் 2ல இருந்தது. ஸோ இதில் தான் கொஞ்சம் வித்தியாசம், கொஞ்சம் கூடுதலாக வருது, ஒரு 3 மார்க் மேலே கூடுதலாக வருது. மற்றபடி பார்த்தோம் அப்படின்னா ஓவராலாகவே அந்தந்த கேட்டகரியில் ரவுண்ட் 2லேருந்து ரவுண்ட் 3க்கு பார்த்தோம் அப்படின்னா 2 மதிப்பெண் 1 மதிப்பெண் இவ்வளோ தான் வந்து குறைஞ்சி வந்திருக்கு. ஆனால் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 5 மார்க்காவது மதிப்பெண் குறையும் அப்படின்னு சொல்லி யோசிச்சு பார்த்து தான். காரணம் என்னன்னா, எப்படி பார்த்தாலும் சீட் வந்து இன்க்ரீஸ் ஆச்சு நமக்கு ரவுண்ட் 3ல. ஆனால் சீட் இன்க்ரீஸ் ஆகியுமே வந்து இங்கே மதிப்பெண் ஆனது குறையல அப்படின்னா காம்படிஷன் அந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க முடியுது. நிறைய பேர் மதிப்பெண் எடுத்திருக்காங்க அப்படின்னு பார்க்க முடியுது. ஸோ அதனால் இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரியணுன்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ இப்போ வந்து ரவுண்ட் 3யோட ப்ரொஃபஷனல் அலாட்மெண்ட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த எவ்வளோ மார்க்கில் கிடைச்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்த்துட்டோம். இப்போ அடுத்த ஸ்டே வேக்கன்சியில் என்ன வருதுன்றது அப்புறமா பார்க்கலாம். இதற்கு இடையில தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷனுடைய ஷெடியூல், ரிவைஸ்டு ஷெடியூல் இதுக்கப்புறம் தான் கொடுப்பாங்க. காரணம் என்னன்னா, இப்போ தான் வந்து ஆல் இண்டியா கோட்டாவோட ரவுண்ட் 3 ரிசல்ட் வந்துச்சு. இதை பார்த்துட்டு இவங்க வந்து ரிசைன் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நமக்கு அனௌன்ஸ் பண்ணுவாங்க. மேபி இன்னைக்கு நமக்கு வந்துச்சுன்னா உங்களுக்கு நான் அப்டேட் பண்ணுறேன். ஸோ சேனலை தொடர்ச்சியாக வாட்ச் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.